வணக்கம். சசிகுமார் பி 5948 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், மை ஏஜ் இஸ் 42. ஐ ஹவ் இன்வெஸ்டட் 12 lakhs in mutual fund and 11 lakhs in individual stocks. In both, I have good returns. My waiting period is 10 years and in 2 years, I will make my portfolio to 50 lakhs. Where should I accumulate more individual stocks or MF அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பற்றிய நாலேஜ் நிறைய இருக்கணும். நீங்கள் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு பதிலாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னதுன்னா, நீங்கள் உங்களுடைய ஜாபை யூ ஆர் அவுட் சோர்சிங் டு த ஃபண்ட் மேனேஜர். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் இருக்குது. நிறைய ரிசர்ச் அசோசியேட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு செக்டரையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் அனாலிசிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக பண்ணும்போது என்னென்னா, நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிது. ஸோ என்னுடைய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 15% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் சம்டைம்ஸ் உங்களுக்கு கூட கிடைக்கும், சம்டைம்ஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் என்னுடைய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்டை தான் இருக்கும். நீங்கள் இப்போ கரண்ட்லி 12 lakhs மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கீங்க, 11 lakhs இதில் வச்சுருக்கீங்க. 11 lakhs யூ ஆர் ஹேவிங் இன் டைரக்ட் ஈக்விட்டியில் இருக்குது. இப்போ 12 + 1 12 + 11 23 lakhs நெக்ஸ்ட்டு 10 yearsல 15% ரிட்டர்ன் கிடச்சிதுன்னா அதுக்கு 93 lakhs கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இன்னும் 2 yearsல ஐ வில் மேக் மை போர்ட்ஃபோலியோ டு 50 lakhsன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா 50 - 23 27 லட்ச ரூபா யூ ஆர் கோயிங் டு பம்ப் இன் த நெக்ஸ்ட் 2 years. ஸோ அதை ஒரு நெக்ஸ்ட் 8 yearsக்கு நம்ம இந்த ரேட் ஆஃப் 15% காம்பவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 82.5 lakhs இருக்கும். ஸோ 10 years டவுன் த லைனில் பார்த்தா உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 1.75 crore அந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய 2 டாட்டருக்கு 10 yearsல எஜுகேஷனோ மேரேஜோ இந்த மணியை வச்சுட்டு பண்ணுறதுக்கு இந்த மணி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் கொஷின் VK-LT1ZB அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், ஐ எம் 43 years old. I have 8.4 lakhs hard earned money. I am planning to save this money in post office NSC, but I need monthly interest. Which is the best way அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் NSC நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க, NSC அப்படின்னு சொல்லிட்டு. NSCயில் எவ்வளோ இன்றைக்கி ரிட்டர்ன் பார்த்தா 7.7% தான் ரிட்டர்ன். 7.7% ரிட்டர்ன் அப்படின்னா அவர் அந்த 8.5 lakhs போட்டுட்டு மாதம் அவர் 5,000 rupees எடுக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவருக்கு 10 yearsல அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு வருஷத்துக்கு 60,000 ரூபா, 10 yearsக்கு 6 லட்ச ரூபா எடுத்திருப்பார். அவர் போட்டது 8.5 lakhs, அவருக்கு கையில் 9.26 lakhs இருக்கும். இது NSCயில். இதுக்கு பதிலாக இதே இதை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டார் அப்படின்னா இங்கே 7.7க்கு பதிலாக அங்கே ஈவன் ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் கூட ஒரு 12% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே இதை விட அதிகமான ரிட்டர்ன் இருக்கும். அதனால் NSCயில் போடுறத விட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் ஸ்கீம், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட், இந்த மாதிரி ஃபண்டில் போடுறது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்னை கொடுக்கும். அடுத்த கொஷின் AVG கரூர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. I have 8 lakhs in my savings account. I want to do SWP plan. Expected return per month is 15K. Please suggest, is it good அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் போடுறது 8 லட்ச ரூபா, ஆனால் அவருக்கு மாதம் 15,000 ரூபா வேணும்னு கேட்குறாரு. இப்போ 8 lakhs போட்டு ஒருத்தருக்கு 15,000 ரூபா வேணும் அப்படின்னா he is expecting around 22.5%. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது 1 or 2 yearsக்கு 22.5% ரிட்டர்ன் கிடைக்குமே வழிய நீங்கள் SWPயில் 22.5% எதிர்பார்க்குறது கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. அதனால் உங்களுக்கு இந்த 8 lakhsல நீங்கள் 15Kலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. சப்போஸ் நீங்கள் 15K உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20-25 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் போட்டுட்டு SWP பண்ணிங்கன்னா 15,000 கிடைக்கும். ஆனால் உங்களோட 8 lakhs ஓவர் பீரியட் இட் வில் பிகம் 0. நெக்ஸ்ட் கொஷின் செல்வம் மாரியப்பன் -J4H அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், மை நேம் செல்வம் M. ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் ஆல் சேம்.
பட் பேன் கார்டில் எம் செல்வம் சங்கர் மாரியப்பன் இருக்குது. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மாரியப்பன் செல்வம்னு வருது. வித்ட்ரா பண்ணும்போது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எது முன்னாடி வந்ததுன்னா, பேன் கார்டு தான் முன்னாடி வந்தது, ஆதார் கார்டு பின்னாடி தான் வந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேன் கார்டை வந்து ரொம்ப காலமாக நம்ம டேக்ஸ் ஃபைலிங்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அது மாதிரி நம்ம ஆதார் கார்டுலேயும் வந்து நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னதுன்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து பின்னாடி ப்ராப்ளமாக வருமானா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் வந்து ஒன்றா அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அதை சரி பண்ணணும். அதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து என்னென்னா, பேன் கார்டை பேஸ் பண்ணி பேன் கார்டில் என்ன இருக்கோ அவருடைய இது எம் செல்வம் சங்கர் மாரியப்பன் இருக்கிறது இல்லையா, இதே மாதிரி வந்து அவர் ஆதார் கார்டு இன்னும் பேங்க் அக்கௌண்ட்லலாம் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா தட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஈவினிங் போய் இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர்க் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க்ஸ் ஹையர், சரிங்களா? ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ஹார்ட் அட்டாக்னா என்னென்னா, இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டு கார்டியக் அரெஸ்ட் வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயும் வரலாம், 10வது அட்டாக்லேயும் வரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியாக் அரெஸ்ட் இல்லை ஹார்ட் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? பிளட் ப்ரெஷர்லேயும் வரலாம், டயபெட்டிஸ்லேயும் வரலாம். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரே இடம் சார், இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் சார், இங்கே ஒரு இடத்துல சுருக்கு குத்துற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு இடம் மட்டும்தான். அது இதய வலி இல்லை. அது ஒரு செகண்ட் வருது போயிடுது, அதுக்கப்புறம் வலியே இல்லை. ஆனால் அந்த வலி பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு உள்ள ஊசி ஏற்றுற மாதிரி சர்க்குன்னு அப்படி வந்துச்சு. ஆனால் அடுத்த விஷயம் இல்லை, அது மாரடைப்பு இல்லை. இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போஸ் நிறைய ப்ரான்ஸ் கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரும். ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக என்ன சார் பண்ணணும்? ரெஸ்பான்சிபிள் சிஸ்டராக ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு, ஆனால் நெஞ்சு வலி நீங்கள் நினைக்கிறீங்க. சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுந்திருப்பாங்க. அவங்கள உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க, படுக்க வச்சுட்டு காலை தூக்கிடும். ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட், ஸ்மோக்கர் கிடையாது, அவர் படுக்க வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர். அந்த வயசுலேயே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10 வருஷம் குறைச்சிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.